மீனாட்சிக்கும் அழகருக்கும் பர்த்டேவே வந்துருச்சு. இப்போ தான் பிறந்த குழந்தைங்களாட்டு இருக்கு, அதுக்குள்ளே பிறந்தநாள் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்லேயும் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அப்போ மீனாட்சி தமிழ்ச்செல்விகிட்டையும் அழகர் சேதுகிட்டையும் இருக்கிறாங்க பர்த்டே அன்னைக்கு. ரெண்டு பேருமே ரெண்டு வீட்லேயும் பர்த்டேவை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அழகர் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றா. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அவ்வளோ சந்தோஷம். அப்பா சொல்லுத்தாங்கன்னு சொல்லி சேது கூப்பிட்டாலும் குழந்தை அம்மாங்கிற தவிர எதுவும் கூப்பிடாதனால சேது கொஞ்சம் வருத்தமாயிடுறாரு. மலர் கூப்பிட்டு தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லவும் தமிழும் ரொம்ப குஷியாக இருக்காங்க. அழகரை எப்போ பார்க்கலாம், எப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு கொஞ்சலாம், அழகர் எப்போ நம்ம கைக்கு அம்மான்னு கூப்பிடுவான், அந்த நாளை பார்க்கறக்காக நான் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அன்னைக்கு பர்த்டே டேட் வந்துடுது. அன்னைக்கு மீனாட்சியோட பர்த்டேவையும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அங்கே அழகரோட பர்த்டேவை அதை விட சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ரெண்டு குழந்தைங்களையும் பிறந்தநாள் அதுமா ஒன்றா ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டில் இருந்துமே ஃபோன் பண்ணி அங்கே மலர் ஃபோன் பண்ணி தமிழ்கிட்டையும் சொல்லிவிட்டு ஏன் தமிழ் இன்னைக்கு குழந்தைய பிறந்தநாள் அதுமா கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறியா, நாங்களும் இங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறோம், ரெண்டு குழந்தைங்களும் பிறந்தநாள் அதுமா ஒன்றா சாமி கும்பிட வச்சு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம், பஞ்சாயத்து முன்னிலையில் மாற்ற வேண்டாம், ரெண்டு பேரும் கோயிலையே போய் மாற்றிக்கலாம் ரெண்டு குழந்தைங்களையும் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும் தமிழ் இருந்துக்கிட்டு அக்கா ஆமாங்க்கா நானே கோயிலுக்கு போகலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் குழந்தைங்க ரெண்டையும் பிறந்தநாள் அதுவுமா ஒன்றா பார்க்கலான்னு நினச்சேன், பாருங்க எவ்வளோ நாளாச்சு குழந்தைங்க பிறந்து அதுக்குள்ளே ஒரு வருஷமே ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழும் மலரும் பேசிகிட்டு இருந்துட்டு சரி வீட்டில் கேக்கெல்லாம் வெட்டிட்டு கோயிலுக்கு வந்துருங்க, இந்த டைம் வந்துருங்க பூஜைக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி மலரும் சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீட்லேயும் எல்லாருமே குழந்தையோட பர்த்டேவுக்கு கேக்கை வெட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ஐஸ்வர்யாவும் அப்படியே குழந்தைய தூக்கி வச்சு சூப்பராக பார்த்துக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஐஸ்வர்யா எப்படி சேதுவை எப்படி வளர்த்துனாங்களோ அவங்க சின்னம்மா அதே மாதிரியே ஐஸ்வர்யாவும் அந்த குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பர்த்டே கேக் வெட்டுறது கூட ஐஸ்வர்யா தான் கையை பிடிச்சி சேது கூட சேர்ந்து கேக்கெல்லாம் வெட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா அவ்வளோ பாசமும் வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா அழகர் மேலே. அப்போது கேக்கெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கும்போதே திருப்பியும் அம்மா அம்மான்னு கூப்பிட்றான் அழகர். அப்போ ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தமிழ்ச்செல்வி அளவுக்கு ஐஸ்வர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. என்னடி தங்கம் அம்மான்னு கூப்பிட்றீங்களா, என்னையா கூப்பிட்றீங்க, ஆமாம் நான் உங்களுக்கு அம்மா தான், அம்மாவை விட என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்து உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன மாமா பையங்க இல்லையா, மாமாவுக்கு மட்டும் பசங்க இல்லை ஏன் பசங்களும் தாண்டி தங்கம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் வெள்ளந்தியா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போது ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸு என்ன ஐஸு பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா தெரியலையாங்க அத்தை, நான் அழகரை வச்சு கொஞ்சிகிட்டு இருக்கேன், இங்கே பாருங்களேன் அவள் எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்றான்னு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஈஸ்வரிக்கு முகமெல்லாம் செவந்துருது. ஐஸ்வர்யா நீ என்ன இந்த காலத்து பொண்ணு மாதிரியா இருக்கிற, நீ என்ன அந்த பையனையும் பொண்ணையும் தத்தெடுத்துக்கிட்டியா என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பின் என்ன ஐஸ்வர்யா எப்போ பாரு குழந்தைங்கள வச்சு கொஞ்சம்னு கொஞ்சிக்கிட்டே இருக்க, சேது குழந்தைங்கள கொஞ்சற நேரத்தை விட நீ குழந்தைங்கள கொஞ்சற நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஐஸ்வர்யா, ரொம்ப டூ மச்சாக பண்ணிகிட்ருக்குற நீ அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. பின் என்ன ஐஸ்வர்யா எப்போ பாரு குழந்தைங்களே கொஞ்சிட்டு இருந்தா சேதுவை பார்த்து சேது உன்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கணும்னு நாங்கள் என்ன பாடுபட்டுருக்கோம், எங்கள் அண்ணன் பொண்ணு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தா நீ என்னடானா எப்போ பாரு குழந்தைங்களுக்கு ஆயா வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரான்னு சொல்கிறாங்க. ஏன் ஐஸு வேணுன்னே பண்ணுறியா நீ அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா இங்கே பாருங்கள் இந்த குழந்தை முகத்தை பாருங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி அண்ணா ஒன்றா உன் வாழ்க்கையை பார்க்குறத விட்டுட்டு குழந்தைங்களோட வாழ்க்கையை பார்க்க போயிருடி, நல்லா வருவப்போ உனக்காக நாங்கள் தான் கஷ்டப்பட்டுருக்கோம், நீ என்னடான்னா ஜாலியாக இருக்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யாவோட வீட்டில்
சேது, சின்னம்மா, ஈஸ்வரி, சித்ரா எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கோயிலுக்கு போய் பூஜை அப்போ 2 குழந்தைங்களுக்கும் அர்ச்சனை பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு அன்னதானமெல்லாம் 2 குழந்தைங்க பேரில் கொடுக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு 2 குழந்தைங்களையும் மாற்றுறாங்க. அப்போது தமிழ்கிட்ட இருந்த மீனாட்சியை கையில் கொடுக்குறப்போ மீனாட்சியை அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் அழகரை ஐஸ்வர்யா தான் வச்சுருந்தாங்க. ஐஸ்வர்யா அழகரை கொடுக்குறப்போ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அழகர் சத்தம் போடுறான் ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிட்டு. அப்போது தமிழ் இருந்துக்கிட்டு நம்மளை பார்த்து தான் சத்தம் போடுறானோ அப்படின்னு சொல்லி தமிழ் அழகர் இங்கே பாருடா அப்படிங்கிறாங்க. தமிழை பார்த்ததும் அழகர் அழுக ஆரம்பிச்சிட்றான். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை பார்த்தே கத்துறா. டே என்னடா, நான் தாண்டா உன் அம்மா, என்னை பார்த்து கூப்பிடுற அழகரு நான் தாண்டா உன்னை சுமந்து பெத்த அம்மாடா அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப அழுகாத குறையா தன்னோட பையன்கிட்ட அம்மான்னு என்னை கூப்பிடுறா அப்படிங்கிறாங்க. ஆனால் குழந்தை ஐஸ்வர்யா கிட்டவே ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால ஐஸ்வர்யாவை விட்டு வர்றப்போ குழந்தை அழுகுது. அதை பார்த்துட்டு தமிழும் அழுகிறாங்க. அப்போது பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு தமிழ், குழந்தை வாங்கிட்டில்ல அந்த பக்கமாக போ, குழந்தை அப்புறம் 1 வாரம் அங்கே தானே அதிகமாக இருக்கிறான், அதனால் ஐஸ்வர்யாவோட முகமே குழந்தைக்கு பழகிருச்சு தமிழ், நீ எடுத்துகிட்டு போ, கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட குழந்தைய கொடுத்து சமாதானமாக வசந்தியும் நீ கூட போ வசந்தி அப்படின்னு தனத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு பாட்டி போய் சேதுக்கிட்ட பேசுகிறாங்க. ஏயா என்னையா குழந்தை இப்படி கூப்பிடுது அப்படிங்கிறாங்க. பாட்டி நான் என்ன பாட்டி பண்ணட்டும் அழகர் அப்படி கூப்பிடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏயா சேது நீயே ஐஸ்வர்யாவை இனிமேல் ரொம்ப நெருங்கி பழக வைக்காதையா, அப்படியே பழக வச்சாலும் அது சித்தி சின்னம்மான்னு சொல்லி குடியா, பாவம்யா, அவள் 2 பிள்ளைங்களையும் பெற்று வளர்த்தினவளுக்கு வேறொரு பொம்பளையை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டு தன்னை பார்த்ததும் குழந்தை அழுதா அவள் மனசு என்ன பாடுபடுவையா, நீ ஏன் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி போய் சேதுக்கிட்ட பேசவும் சேது பாட்டி புரியுது பாட்டி ஆனால் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன ஆனால் ஐஸ்வர்யா அப்படித்தான் நடந்துக்குவா, நீ தான் சொல்லி புரிய வச்சு இனிமேல் குழந்தைய டிஸ்டன்ஸில் வச்சுக்கோ, ஐஸ்வர்யாவை ரொம்ப பார்க்க விடாத, மலர்கிட்டையே அதிகமாக இருக்கட்டும், அதை நீ தான்ப்பா பார்த்துக்கணும், நீ வெளியில் போகிறப்ப கூட்டிகிட்டு போவியோ என்ன பண்ணுவியோ ஐஸ்வர்யாவை, நீ கூட பேசாமல் ஆஃபீஸ் போகிறப்போ ஏதாவது வேலை இருக்குதுன்னு கூட கூட்டிகிட்டு போயிறியா, ஐஸ்வர்யா கிட்ட குழந்தை நெருங்கி பழகுச்சுன்னா தமிழோட மனசு என்னையா பாடுபடும், நீங்கள் 2 பேரும் என்னதான் தனித்தனியாக இருந்தாலும் குழந்தைங்களோட அம்மா அவ தானே, பார்த்துக்கோ சேது, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ சேது அப்படின்னு சொல்லி பாட்டிமா சேதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி பாட்டி, இனிமேல் இந்த தப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படியே ஐஸ்வர்யாவை கூப்பிட்றதா இருந்தாலும் சித்தின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதை பண்ணுப்பா சித்த அப்படிங்கிறாங்க. அப்போது ராஜாங்கம் வர்றாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா, உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் ராஜாங்கம். ஆமாம் உனக்கு எதுவும் கனவுக்கு எதுவும் வந்துச்சா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லையே ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்ற வந்தப்போ உண்மை சீக்கிரமாக வெளிப்படும்னு சாமி சொல்லிச்சு, ஆனால் இது வரைக்கும் ஒன்றையும் காணாமேப்பா, அதுதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இந்த 2-3 நாளாவே கொஞ்சம் ஏதோ சரியில்லாமல் இருக்குது, ஆனால் என்ன ஏதுன்னு தெரியல, அதனால தான் குழந்தைங்க பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம சாமி பார்க்க வந்துடணும்னு கிளம்பி வந்துட்டேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு அறிகுறி தெரியுது, அது என்னன்னு தெரிகிறப்ப வெளியில் சொல்கிறேன், அது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜாங்கம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ராஜாங்கத்துக்கு சாமி எதுவும் நடந்த உண்மைகள் ஏதாவது சொல்ல போகுதா இந்த கோயிலையே வச்சு, என்ன நடக்குதுங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.